ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் பார்த்துடலாமா? பட்டாணி இருந்தால் போதும், ஈஸியான குயிக்கான ஒரு புலாவ் ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சம் போல் முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பேஸ்ட் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி அந்த விழுதையும் அதிலேயே சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார் அரைச்சி அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதங்கி வந்ததும் பட்டாணி வந்து ஒரு 200 கிராம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வதக்கி வந்ததும் தண்ணி நான் வந்து அரிசி 1 மானம் வச்சுருந்தேன், அதுக்கு 2 மானம் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்ததும் அதுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னாக்கும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான புலாவ் ரெசிபி ரெடி. இதுக்கு வந்து நான் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன், அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.